நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தற்போது நம்மோடு இணைப்பில் பாஜக மூத்த தலைவர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சையில் நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டத்தில் மிகவும் கண்டிக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் மற்றும் ஒரு நடிகை குறித்து. இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுற காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் கைது நடவடிக்கையை கண்டித்து பல்வேறு இடங்களில் உருவ உமையை எரிச்சி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு தரக்குறைவான, கீழ்த்தரமான, ஆபாசமான, அசிங்கமான, கேவலமான பேச்சை பேசியதற்காக உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த உருவ பொம்மைகளை தான் திமுகவினர் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை செய்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். யாருமே சிந்தித்து பார்க்க முடியாத, யாராலும் பேச முடியாத கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசிவிட்டு ஒரு மனிதர் நான் அப்படி பேசவில்லை என்று சொல்வாரே, ஆனால் அவரை கைது செய்வதில் எந்த விதமான தயக்கமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு 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 தவறான பேச்சை அவர் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த கைதானது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இந்த கைது நடவடிக்கையினால இனிமேல் வருங்காலத்துல தமிழ்நாட்டுல பொது வெளியில பெண்களை இழிவாக பேசுவதற்கு யாரேனும் சிந்திப்பார்கள் என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். அதனால உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கதுதான். இது சிறப்பான நடவடிக்கை. திமுகவினர் அவருடைய தலைவரை கைது செய்கிறார் என்று கொஞ்ச நாள் போராடிட்டு போகட்டும், தவறில்லை. சார், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.